எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கிளைண்ட்டோட அனுபவம் சொல்லலான்ட்டு இருக்கேன். அவங்க பேர் சுதீர், கேரளத்துலேருந்து. அவங்களோட பாஸ்ட் லைஃப் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஓகே, அண்ணா புக் பண்ண ஒரு 3-4 டேஸ்லேயே அண்ணாவோட புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன்ஸ் கிடச்சிருச்சு. புக்கு பார்த்தோன்னே 1926ஆம் ஆண்டு நான் பார்த்தேங்க. சொல்கிறேன், அண்ணாவோட இந்த ஜென்மத்தையோட இது 1976. சுதீர் அண்ணா பேர். போன ஜென்மத்தில் சிவராமனுங்கிற பேரில் இருந்தாங்க. ஸ்ரீரங்கத்தில் ஒரு அர்ச்சகராக தான் நான் பார்த்தேன். நடராஜர் கோயிலில் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அர்ச்சகராக தான் நான் பார்த்தேன். அது ஃபுல்லுமே சொன்னேன் அண்ணாட்ட கால் பண்ணி. ஓகே, இது பேசிகிட்டே இருக்கும்போது தெரியலம்மா, எனக்கு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஈர்ப்பு எனக்கு இருக்குது. திருவண்ணாமலை ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடி நான் போயிட்டு வந்தேன் சொன்னாங்க. அதே போல் அவங்க வீடு கட்டினது கூட என்ன தமிழ்நாடு மெட்டீரியல், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வீடு கட்டுவோமோ அதே போல் தான் இப்போயும் அண்ணாவோட வீடு. ஆனால் நான் ஏன் அப்படி கட்டினேன்ட்டு எனக்கு தெரியாதுமா. இன்னொன்று கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு முன்ஜென்மா அந்தோட இது இருக்கனால தான் அந்த வாஸ்து சாஸ்திரப்படி நீங்கள் கட்டியிருக்கீங்க இந்த ஜென்மத்திலையும் சொன்னேன். திருவண்ணாமலை நடந்த ஒரு சம்பவமும் அண்ணா சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த திருவண்ணாமலை போயிட்டே இருக்கும்போது யாரோ எனக்கு பின்னாலேருந்து கூப்பிட்ட போல் தெரிஞ்சதுமா, ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. திரும்பி பார்க்கும்போது ஒரு தூரமாக ஒரு 25 வயசு பையனை, நான் 24-25 ஒரு பையனை பார்த்தேன். ஏதோ ஒரு ஒளிவட்டம் ஏதோ ஒன்று தெரிஞ்சதுமான்னு சடனாக எனக்கு எனர்ஜிஸ் ரிசீவ் ஆனது. உடனே அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா சாட்சாத் உங்களுக்கு சிவனோட தரிசனம் கிடச்சிருக்குன்னா சிவனை தான் நீங்கள் பார்த்தீங்க. அண்ணா இந்த ஜென்மத்தில் அந்தோட சிவனோட பக்தர் தான். ஓகே, அதுக்கப்புறம் முடிச்சோடனே ஓணமுக்கு வந்து அண்ணாவுக்கு விஷ் பண்ணேன். நான் அண்ணாவுக்கு இல்லை, எல்லா கிளைண்ட்டுக்குமே என்னோடய கிளைண்ட் 80% கேரளா தான். அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணுறப்ப அண்ணாவுக்கும் நான் விஷ் பண்ணேன். அண்ணா வந்து திருச்செந்தூர் அன்னைக்கு வந்து ஓணம் அன்னைக்கு திருச்செந்தூரில் தான் அண்ணா இருந்தாங்க. திருச்செந்தூர்லேருந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு அப்பான்ட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகி, அதாவது கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு. சம்திங் ஒன்று இருக்குன்ட்டு உடனே நான் சடனாக நான் மெடிடேஷன்ஸ்க்கு போயிட்டேன். மெடிடேஷனுக்கு போகும்போது எனக்கு போன ஜென்மா அப்பாவாக இருந்தாங்க சுதீர் அண்ணா. லாஸ்ட் வீக்கில் வாய்ஸ் மெசேஜில் அனுப்பியிருந்தேன், அண்ணா இதே போல் நான் போன ஜென்மம் பார்த்தேன், சடனாக எனக்கு தோணுனதுனால தான் நான் அந்த போன மெடிடேஷன்ஸில் எனக்கு காட்டி கொடுத்தது போன ஜென்மத்தை நீங்கள் என்னோடய அப்பாவாக இருந்தீங்கன்னா சொன்னேன். நான் அண்ணா எப்பயுமே என்னை அம்மா தான் சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்லாதீங்கன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். இல்லைம்மா, எனக்கு அம்மா சொல்ல தோணுது ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏதோ ஒரு பந்தம் கண்டிப்பாக இருக்குது, நான் அதனால தான் நீங்கள் அம்மா சொல்லியிருக்கீங்கன்னு. இப்போ அப்பா அந்த ஒரு மகளோட இந்த இது பந்தத்தோட இப்போ ஏன்னா போன ஜென்ம ஆட்கள் நம்ம மீட் பண்ணுவோன்னா, எஸ் 100% மீட் பண்ணுவோம். இன்னும் இதே போல் 2-3 பேரோட இந்த இதுவும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அண்ணாவோட பெர்மிஷன்ஸோடு தான் இந்த நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.